டி என்னடா பண்றீங்க? ப்ரோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். போச்சுடா. ஸ்டிக்கரை நீங்க ரிமூவ் பண்றதுனால வாரண்டி கிளைம் பண்றப்ப பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இன்னொரு விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரண்டி கார்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. லேப்டாப் பின்னாடி இருக்க இந்த ஸ்டிக்கர்ஸையும் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வாரண்டி கிளைம் பண்றப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்க ஸ்பெக்கை பத்தி பார்ப்போம். Windows 11 OS இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. 8GB RAM 256GB SSD யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMD Ryzen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டோட 14" HD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா 8 hours மேல தாங்குது. இந்த லேப்டாப் யூஸ் பண்ணி நீங்க AI டூல்ஸ் லேர்ன் பண்ணலாம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லேப்டாப்பை என்ன பண்றதுன்னு தெரியாம கேம் பிளே பண்றதுக்கும் மூவி பார்க்கறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னோட ஜர்னி இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை வச்சு உங்க கெரியர் எப்படி டெவலப் பண்ணலாம், இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால கத்துக்க முடியும் அப்படிங்கறத நான் ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த PDF நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க.